வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிட நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம ஜோதிட நிலையம் பார்த்திங்கன்னா நம்ம வடமலையிலேயே அரசலூர் பக்கத்தில் இருக்குதுங்க. நீங்கள் வீட்டில் தான் நான் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வர்றதுனா வரலாம். சரிங்களா? நம்ம இப்போ பார்க்கக்கூடியது 2வது ஜாதகம். அதாவது 4/11/1991 ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 34 வயசை நீங்கள் பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பிறந்தது திங்கட்கிழமைங்க. சரிங்களா? தேய்பிர திரியோதிசி திதியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு. பூஷா நாட்டா இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திர ராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதாவது கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அது புதனோட வீடு. ஆல்ரெடி அவரே ரெட்டத்தன்மை. இதில் 27 மனைவியோடு அவர் போய் வாழும்போது எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கிட்டையும் ரெட்டை புத்தி இருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இவங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு காதலே அமையாது அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு ரெட்டத்தன்மை இருக்கும், அவங்கள்ட்ட நேர்மையாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற காரணம் தான். அப்போனா நீங்கள் பல பேர்த்தோட பழக்க வழக்கத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலையை அது கொடுத்துடலாம். அதனால கூட உங்களுக்கு அது அமையாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். இன்னொன்று, கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் சந்தேக புத்தி எப்பயுமே இருக்கும். கொஞ்சம் அது பழக்க வழக்கத்தில் தவிர்த்துக்கிட்டால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி கேட்ட நட்சத்திர விருச்சக ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி விசாக நட்சத்திர துலாம் ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு. நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா மேச ராசியில் அமையக்கூடிய அமைப்பு. சரிங்களா? மேச ராசிக்காரங்க உங்களுக்கு பாதகத்தை விளைவிப்பாங்க அப்படிங்கிறதும், விருச்சக ராசிக்காரங்களும் துலாம் ராசிக்காரங்களும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, நீங்கள் பிறக்கும்போது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா ஹஸ்த நட்சத்திரம்னா சந்திரனோட தசாபுத்தி நடக்கும். அதுக்கப்புறம் செவ்வாயோட தசாபுத்தி அனுபவிப்பீங்க ஒரு 7 வருஷம். அதுக்கப்புறம் ராகுவோட தசாபுத்தி ஒரு 18 வருஷமும், இப்போ குருவோட தசாபுத்தி ஒரு 16 வருஷமும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த குருவோட தசாபுத்தி அப்படின்னு சொன்னாவே எந்தெந்த லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் பாதிப்பு அப்படின்னு கேட்டால் ரிஷப லக்னமும் துலாம் லக்னமும் முழுசாக பாதிக்கப்படும். சரிங்களா? இதை விட கடகலக்கணமும் சிம்மலக்கணமும் அவங்களும் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த பாதிப்பு எப்படி வரும்னா, ஒன்று கடனை கொடுக்கலாம், நோயை கொடுக்கலாம், வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். சில பேர் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா பிரச்சனை பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எழுதிட்டு போவாங்க. தீரா கடனையோ தீரா நோயையோ வாழ்க்கை சந்திக்கும். சில பேர் உள்ளூரை விட்டு வெளியூருக்கு வேலைக்கு போகிறதோ, இல்லை அப்படின்னு சொன்னால் உள்ளூரை விட்டு வெளியூர் போய் பஞ்சமுலைக்கு போகிறதோ, இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தும். சரிங்களா? அதுதான் அந்த பாதகத்துக்கு உண்டான 6-8 உண்டான தசாபுத்திகள் வேலை செய்யக்கூடிய காலம். இப்போதைக்கு அந்த லக்கணக்காரங்களுக்கு இதுதான் பாதிப்பு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இது நாடி முறைப்படி இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, வண்டி வாகனம் வச்சு நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, டிரைவிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இல்லை நான் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுறேங்க அப்படின்னா தாராளமாக அதையும் செய்யலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உணவு நீர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறேங்க, நூல் துணி சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறேங்க, அதுவும் நல்லா லாபத்தை கொடுக்கும் இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு. அதாவது 4/11/91 பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேண்டாத பெண்கள் சகவாசனால குடும்பத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலையும், சில சமயம் மனைவி அவசர புத்தியினால் விஷமோ இல்லை சூசைட் பண்ணக்கூடிய எண்ணத்தையோ அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இப்போயே நான் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் கவனமாக இருங்க. மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான். உடல் சோர்வு தன்மை சீக்கிரம் அடைஞ்சுவாங்க. உங்களுக்கும் செரிமான கோளாறு பிரச்சனை இந்த இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்குங்க. சரிங்களா? வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பு, அப்பா வழி பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது ஏற்படுத்தலாம். சரிங்களா? கொஞ்சம் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா உங்களுக்கு இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் முதுகு தண்டோட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கள் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா கணவன் மனைவிக்கு இடையில வேண்டாத சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் முதலே கொடுத்துருக்கலாங்க. அந்த அமைப்பில் எடுத்துகிட்டு போகும். வேண்டாத கெட்ட பேரை நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக சுமந்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும். சில சமயம் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா கணவனால் பிரயோஜனம் இல்லை, இல்லைன்னா கணவன் இல்லை அப்படிங்கிற பேரையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுத்துரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? ரத்த குறைபாடு பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனை, பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். சில சமயம் தோல் பிரச்சனையும் நரம்பு பிரச்சனையும் கூட வருங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இப்போ கோச்சாரப்படி ஏதாவது சுப பலன்கள் இருக்கா அப்படின்னா, திருமணமாகாத ஆண்களுக்கு திருமணத்தையும், திருமணம் ஆகி விதவையோ வாழ வெட்டியாக இருக்கிற பெண்களுக்கும் திருமண வாய்ப்பையும் அமைச்சு கொடுக்கும். சரிங்களா? இப்போயே இருக்கக்கூடிய அமைப்பு இல்லைங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுற யோகமோ இடம் வாங்குகிற யோகமோ நல்லாவே இப்போதைக்கு இருக்குது. அதனால் தாராளமாக அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். இல்லைங்க இதெல்லாம் எதுவும் பண்ணலை, நாங்கள் சும்மாவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆஸ்பத்திரிக்கு ரெடியாக வச்சுருங்க. என்ன காரணம், அதுக்கும் அது வேலை செய்யும் அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த ஜாதக ரீதியாக வேறு எதுவும் தகவல் பலன் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.